உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீ என்ன அடி, என்ன கொல்லுமா. ஆனா அருள் மாமாவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன்னா சாவடி. இப்பவே செத்து போ. நாங்களாவது நிம்மதியா இருப்போம். இந்த போட்டோ இருந்தா தானே பாப்ப. அம்மா, அம்மா, அம்மா என்ன பண்ற? அம்மா, அம்மா வேண்டாமா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. நீ தேவையில்லாம உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. அருள் மனசுல நீ இல்லவே இல்ல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இல்லம்மா, அவர் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு தோணுது. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு முட்டாள்தனமா எதுவும் பேசாதடி. நந்தினி உன் அக்கா தானே. அவளுக்குன்னு முடிவு பண்ண ஒருத்தர இப்ப நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணோட மனசு எப்படி கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் மனசுல அருள் மாமா தான் இருக்காருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நந்தினி எனக்காக விட்டு கொடுத்துருவாமா. ஏய், முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதடி. ஊருக்கு முன்னாடி உனக்கு கரிகாலனுக்கு கல்யாணம், நந்தினிக்கும் அருளுக்கும் கல்யாணம்னு எங்க அண்ணன் வாக்கு கொடுத்திருக்காரு. நீ இப்ப போய் அருள நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எங்க அண்ணனுக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு நாளும் என்னாலயோ இல்ல உன்னாலயோ என் அண்ணனுக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடவே கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா இங்க பாரு, நான் உன்னையும் கொளுத்தி விட்டுட்டு என்னையும் நான் கொளுத்திப்பேன். அதனால நீ அருள மறக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அம்மா, எல்லாரும் பத்தியும் யோசிக்கிறேம்மா. ஆனா நீ பெத்த பொண்ணுன்னா, ஆனா ஏன் மனச மட்டும் ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ தாண்டி இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் ஒருத்தினால இந்த குடும்பம் பிரியணும்னு நினைச்சேனா உன் இஷ்டத்துக்கு நீ செய். இப்ப என்னம்மா, அருள் மாமாவை கட்டிக்கணும்ன்ற நினைப்பு எனக்கு இருக்க கூடாது, அவ்வளவுதானே? சரிம்மா, நான் அந்த நினைப்ப விட்டுறேன். ஆனா அருள் மாமாவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். என்னால ஏதாவது பிரச்சனை வந்தா நீ என்ன கொளுத்தி விட்டுருவேன்னு சொன்னல. பெத்த பொண்ணு கொன்ன பழி உனக்கு வேண்டாம். அருள் மாமாக்கு கல்யாணம் ஆனா அடுத்த நிமிஷமே என்ன நான் கொளுத்திப்பேன். ஏய், என்னடி சொல்ற? அருள் மாமா கூட வாழாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லம்மா. ஏய், இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடி. இல்லம்மா, அருள் மாமா எனக்கு இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அடே, சத்தியமா நான் செத்து போயிடுவேன். ஏய், ஐயோ 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 ஐயோ, ஏன்டே இப்படி சொல்லி கொடுமைப்படுத்துற? ஐயோ 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 ஐயோ, கடவுளே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா, கடவுளே, அம்மா விடு என்ன, விடு. அம்மா, பதில் சொல்லிட்டு போமா. இப்ப என்ன, நான் உனக்கு பதில் சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்றேன். நீ எப்ப அருளுக்காக செத்துருவேன்னு சொன்னியோ, இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு, நீ அருளை விரும்புற மாதிரி அருளும் உன்னை விரும்பணும்ல. நாளைக்கு ஒரு நாள் நீ எடுத்துக்கோ. இப்ப மணி 8. நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள நீ அருள்கிட்ட பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அருள் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நானே என் அண்ணன் கிட்ட பேசி அருளுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை அருள் மனசுல நீ இல்லன்னு சொல்லிட்டா நீ இந்த மாதிரி செத்து போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கணும். இதுக்கு உனக்கு சம்மதமா? நீ அருளை விரும்பினா மட்டும் போதுமா? அவனும் உன்னை விரும்பணும்ல. அப்பதானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சந்தோஷமா இருப்பான். அதனால
நான் சொல்றது நியாயம் தானே? அப்புறம் எதுக்கு தயங்குற? அருள் மாமா மனசுல நான் தான் இருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஏய், என்ன என்ன பார்த்ததும் ரெண்டு பேரும் பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம ஏதாவது திருட்டுத்தனம் பண்றீங்களா? உங்களுக்கு தெரியாம நாங்க என்ன திருட்டுத்தனம் பண்ண போறோம்? என்ன திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு கையும் குளமா மாட்டும் போது மட்டும் தானே எனக்கு தெரியுது. வா, வந்து எனக்கு சாப்பாடு போடு. நல்ல வேலை உங்க அப்பா இதெல்லாம் பார்க்கல. நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் உங்க அப்பா கேட்டுட்டாரோன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சுடி. நல்ல வேலை நம்ம பேசினது எதையும் கேட்கல. அவர் மட்டும் கேட்டிருந்தாரு, நம்ம ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுட்டு தான் மறு வேலையே பார்த்திருப்பாரு. அது தெரியாம நீ அருளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வீம்பு புடிச்சுக்கிட்டு இருக்க. உன் தலைவிதி என்னவோ அதுபடி நாளைக்கு நடக்கட்டும். குணசேகரா, அண்ணா, ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்க? முன்ன மாதிரி நீ இப்ப இல்லவே இல்லை. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லண்ணா இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா அண்ணன் கிட்ட சொல்லு. உன் மனசுல போட்டு வீணா குழப்பிட்டு இருக்காத. ஐயோ, என்னண்ணா, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்ககிட்ட எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? சரி, நாளையில இருந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நிச்சய பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, அதுக்கு இப்ப என்னண்ணா அவசரம்? அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. எங்க நாள் இருக்கு? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப கொடுக்க ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியாது போல இருக்க. அண்ணா, கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமேன்னு தோணுது. ஏன் இப்படி சொல்ற? இல்லண்ணா, அண்ணன் கிட்ட நடந்தது சொன்னா அதெல்லாம் உன் அனுமானம் தான் சொல்லுவார். நாளைக்கு கோயிலுக்கு போய் அருளை காப்பாத்தின அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அண்ணன் கிட்ட பேசிக்கலாம். என்ன குணசேகரா, ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. இல்லண்ணே, நான் தள்ளி போடலான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. அத இப்ப என்னால சொல்ல முடியல. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கண்ணே, அப்புறமா என்ன நடந்துன்னு எல்லாத்தையுமே சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிச்சயத்தை நிறுத்தி வைங்கண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.